நண்பர்களே, ஒரு சுவாத்விக உணவு உள்ளது. இது இதயத்திற்கு நாங்கள் நல்லது என்று கருதுகிறோம். மற்றும் இது பழமையான ஞானத்திலிருந்து வந்தது. பழைய ஆயுர்வேத நூல்களில் சுவாத்விக உணவின் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதை இன்றைக்கு நான் மாடல் பார்வையில் விளக்க விரும்புகிறேன். இந்த சுவாத்விக உணவின் பொருள் என்ன என்பதை. நண்பர்களே, ஒரு சுவாத்விக உணவு உள்ளது. இது இதயத்திற்கு நாங்கள் நல்லது என்று கருதுகிறோம். மேலும் இது பழமையான ஞானத்திலிருந்து வந்தது. பழைய ஆயுர்வேத நூல்களில் சுவாத்விக உணவின் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதை இன்று நான் மாடல் பார்வையில் விளக்க விரும்புகிறேன். இந்த சுவாத்விக உணவின் பொருள் என்ன என்பதை. சுவாத்விக உணவில் ஒரு முக்கியமான விஷயம் என்பது தாவர உணவை பரிந்துரைக்கிறார்கள், விலங்கு உணவை நீக்குகிறார்கள். குறிப்பாக தயாரிக்கப்பட்ட உணவு இல்லை, அதில் என்ன இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறோம். மிகப்பெரிய சுவாத்விக உணவின் அம்சம் பொருட்கள் பொரிக்கப்படக்கூடாது, சுத்தமில்லாததாக இருக்க வேண்டும், செயலாக்கப்படாததாக இருக்க வேண்டும், பாதுகாப்பு சேர்க்கப்படக்கூடாது. அதில் முக்கியமாக இருக்க வேண்டியது என்னவென்றால், முக்கியமாக பழங்கள், எளிதில் செரிக்கக்கூடியவை. எந்தவைகள்? பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள், பார்லி, குதிரைவாலி, கினுவா, பல வகையான பருப்பு வகைகள், அதாவது பருப்பு வகைகள். இதில் பால் சேர்க்கப்பட்டுள்ளது. இதில் எது நீக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி பேசுகிறோம். இதில் இறைச்சி, கஃபைன், மதுபானம், செயலாக்க உணவு, பழைய உணவு மற்றும் அதிக எண்ணெய், நெய் போன்றவற்றை தவிர்க்கிறார்கள். இதை புரிந்து கொள்ளுங்கள். சுவாத்விக உணவு இதயத்திற்கு மிகவும் விருப்பமானது. ஆனால் அதில் சிறிது அறிவிப்பு உள்ளது. இது தாவர அடிப்படையிலான உணவு. இது நமக்கு மிகவும் நல்லது. பால் மற்றும் எண்ணெய், நெய் இதில் தடை செய்யப்படவில்லை. ஆனால் அதை ஏன் தடை செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். யோகா இன்று மட்டுமல்ல. யோகா 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுக்கு லிஃப்ட் இல்லை, குதிரை இல்லை, வண்டி இல்லை. எங்களுக்கு அதிக உழைப்பு செய்ய வேண்டிய பொருட்கள் இல்லை. இதனால் என்ன நடந்தது என்றால், நாங்கள் உழைக்கும் போது நாங்கள் சாப்பிடும் எண்ணெய், நெய் அனைத்தையும் செரித்து விடுவோம். அப்போது நெய் பெரும்பாலும் சாப்பிடப்பட்டது. எண்ணெய் இப்போதுதான் வந்தால் நெய்யை சேமித்து வைக்கலாம். ஆனால் இப்போது அது கூட முடியாது. ஏனெனில் நெய்யை நாம் உழைப்பை நிறுத்திவிட்டோம். அதனால் நெய்யை எடுத்து விடுங்கள் மற்றும் பாலை மலை எடுத்து விடுங்கள். பாலை மலை எடுத்து நெய் உருவாகிறது. அதிலிருந்து கொஞ்சம் குறைத்தால் சுவாதிக் டயட் இன்றைய பார்வையில் மிகவும் சிறந்த டயட் ஆகும். இதில் பச்சை காய்கறிகள் உள்ளன, இதில் மசாலாக்கள் உள்ளன. மசாலாக்களில் மஞ்சள், கொத்தமல்லி, இஞ்சி, ஏலக்காய் மற்றும் தால்ச்சினி ஆகியவை அனைத்தும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள். இதில் நார்ச்சத்து உள்ளது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி கம்பவுண்டுகள் உள்ளன. எனவே எங்கள் பக்கமெல்லாம் நல்லது. இது எல்டிஎல் ஆக்சிடேஷனை தடுக்கிறது, அதாவது தடுப்புகளை தடுக்கிறது. இது எங்கள் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை குறைக்கிறது. இது குறைந்த கலோரிகள் கொண்டது. இதில் கொழுப்பு குறைவாக உள்ளது. இது முன் நீரிழிவு உள்ளவர்களுக்கு மிகவும் நல்லது. குடல் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நல்லது. குடல் ஆரோக்கியத்திற்காக நமக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் அறிவீர்கள். நமக்கு அதிகமாக கரையக்கூடிய நார்ச்சத்து தேவை. சுவாதிக் டயட்டில் மிகச்சிறந்த விஷயம் அதில் தூய்மை உள்ளது. இதில் நாம் லைட்னஸ் உணர்கிறோம். இதனால் நன்மை வருகிறது. இது நம் மனதை வேலை செய்கிறது. இன்றைய நாளில் இதய நோயை நுழைய வேண்டுமெனில் இந்த டயட்டை நீங்கள் பின்பற்ற வேண்டும். இதில் நாங்கள் இதயத்தின் நோயாளிகளுக்காக நெய்யை நீக்கிவிட்டோம். எண்ணெய் அந்த காலத்தில் இல்லை. நெய்யை நாங்கள் நீக்கிவிட்டோம். அதிலிருந்து நாங்கள் நட்டுகளை நீக்கிவிட்டோம். மேலும் பாலை மலை நீக்க வேண்டும். இந்த 3 விஷயங்களை சுவாதிக் டயட்டில் மாற்றினால் இதயத்தின் டயட் ஆகும். இதய நோய் முன்னேறாது. அந்த காலத்தில் மக்கள் எவ்வளவு உழைத்தார்கள், அவர்கள் அதை சாப்பிட்டார்கள், அதை பாதுகாத்தார்கள். இப்போது உழைப்பதில்லை. அது மன அழுத்தம். பால் மூலம் தயாரிக்கப்பட்ட அனைத்து கிரீம்களும் மற்றும் பேஸ்ட்ரிகள், பால் கொழுப்பு பயன்படுத்தப்படுகிறது. அது மிகவும் கெட்டது. எனவே நண்பர்களே, இன்றைக்கு இங்கே நாங்கள் முடிகிறோம். சுவாதிக் டயட் பற்றி உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் கேட்டிருப்பீர்கள் சுவாதிக் டயட் எடுக்க விரும்பினால். ஆனால் சுவாதிக் டயட் உண்மையில் என்ன என்பதை நான் இன்று உங்களுக்கு கூறிவிட்டேன். இதை கொஞ்சம் கவனியுங்கள். இது சுவாதிக் இதயத்திற்கு நட்பு டயட் என்று கருதுங்கள். இது ஒரு அற்புதமான டயட் நண்பர்களே. என்
பெயர் டாக்டர் பிமல் சாஜேட். உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஹார்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுகிறோம், பைபாஸ் இல்லாமல், பிளாஸ்டிக் இல்லாமல் அவர்களின் வாழ்க்கை முறை மாற்றுகிறோம். அவர்களின் உணவு பானம் 0 எண்ணெயில் எடுத்துச் செல்கிறோம். அவர்களுக்கு யோகா தியானம் செய்ய வைக்கிறோம் மற்றும் ஹோமியோபதி மருந்துகளின் கவர் கொடுக்கிறோம். மேலும் அவர்களுக்கு ஒரு இயற்கை பைபாஸ் ட்ரீட்மெண்ட் செய்கிறோம். மேலும் டிடாக்சிபிகேஷன் கூட செய்கிறோம். இதெல்லாம் இறுதியில் ஹார்ட் நோயின் திருப்பத்தை ஏற்படுத்துகிறது. ஹார்ட் நோய் குறைகிறது, திரும்புகிறது. அதனால் ஹார்ட் அட்டாக் பயம் இல்லை, பைபாஸ் தேவையில்லை, பிளாஸ்டிக் தேவையில்லை. இந்த டயட்டை பின்பற்றுங்கள், எங்கள் வாழ்க்கை முறையை பின்பற்றுங்கள். எங்கள் வீடியோக்களை பாருங்கள், லைக் செய்யுங்கள், கருத்து சொல்லுங்கள், ஃபார்வர்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த 4 ஆலோசனைகளின் கிரானிக் உங்களிடம் இருக்கிறது. நன்றி மிகவும்.